For the Spirit God gave us does not make us timid, but give us power, love, and self discipline. 2 Timothy 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்பாக இல்லை எந்திரிக்கும் போது இன்றைக்கி என்னடா பிரச்சனை வரும், இல்லை பிரச்சனையே வந்தாலும் அதற்கு பயப்படுகிற ஆளாக நம்ம இருக்கிறோமா, இல்லை சண்டை போடுற ஒரு பர்சனாக இருக்கிறோமா, இல்லை அவசரப்பட்டு ஏதேதோ செய்து 10 பேரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்குற ஒரு பர்சனாக நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியாக இருக்கிறதா. அது நமக்கு பலன் கொடுக்கறது, பயப்படாமல் ஒவ்வொரு காரியத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணுற பலனை கொடுக்கறது. அன்பு, அந்த பிரச்சனையில் சண்டை போடாமல் அன்பாக சமாதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு இருதயமும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கொடுக்குற ஆவிதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தெளிந்த புத்தி, இந்த விஷயத்தில் நான் எப்படி இந்த ஸ்டெப் எடுக்கணும், இதில் யார்கிட்ட நான் பேசணும், எங்கே பேசக்கூடாது என்ற ஒரு தெளிந்த புத்தியும் அது கொடுக்கறது. இன்னும் சொல்லணும்னா இங்கிலீஷில் செல்ஃப் டிசிப்ளின் கொடுத்துருக்கு. நாம் ஒவ்வொரு இடத்துல டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவார். இன்றைக்கும் ஆண்டுடைய ஆவியை நம்ம கேட்போம். தேவன் கொடுத்துருக்கிற ஆவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் தைரியமாக கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா சமாதான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.